நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒன்றும் கரும்பு தோட்டத்துக்கு போகல. பார்த்தீங்கன்னா இங்கே இயற்கையான கரும்பு ஜூஸ் மட்டும் இயற்கையானது இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து மன்னார்குடியிலேருந்து திரும்பக்கோட்டை போகிற ரோடு. சுற்றிலும் இயற்கை நிறைஞ்சு இருக்குது. இயற்கை நிறைந்த பகுதி. ஐயா தான் இதோட நிறுவனர். அப்படியே நானும் என் நண்பர் வந்தோம். ஒரு கரும்பு ஜூஸை சாப்பிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து மன்னார்குடியிலேருந்து திருமாக்கோட்டை ரோட்டில் மரவக்காடுங்கிற இடம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இனிமையாக ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிட்டு அப்படியே இங்கே வந்து இதில் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயரும் விநாயகரும் இருக்காங்க. அப்படியே அவங்கள வணங்கிட்டு நான் கோயில் உள்ள போய் கிட்ட போய் காமிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கடவுளை வந்து கடவுள் இருக்கிற இடத்துல போய் வணங்கினா தான் நல்லா இருக்கும், சிறப்பு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்களும் நம்புங்க. அதனால் சுவாமி வந்து இருக்கிற இடத்துல வணங்கணும். அதனால் நான் சுவாமியே வீடியோவில் போட மாட்டேன். கோயில் மட்டும் இங்கே சொல்லிட்டேன், இருக்கிற இடமும் சொல்லிட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது வந்து அகத்தியர் குடில். இங்கே உள்ள வந்து அகத்தியர் இருக்காங்க, லோகமித்ரா இருக்காங்க, அவங்க மனைவி, ஆஞ்சநேயர், சூரிய பகவான், சந்திரன், இன்னும் நிறைய இருக்காங்க. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா நேர்லேயே பார்க்கலாம். நான் அகத்தியரை வணங்குறதுக்காக இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் இதில் அடிக்கடி எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்துடுவேன். இதில் வந்து முருகன் மற்றும் பைரவர், அந்த சைடில் பார்த்தி அந்த பக்கம் துர்க்கை, எல்லோரும் இருக்காங்க. இதில் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இதமாகவும் இருக்கும். நம்ம மனசுக்கு வந்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருங்க, நானும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நான் சிவன் காமிக்கிறேன். அப்புறம் தட்சிணகாளி அம்மா இருக்காங்க. அப்படியே புன்னகை மாறாமல் இருப்பாங்க பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்.
நம்ம கோவிலை விட்டு எங்கேயும் தோட்டத்துக்கெல்லாம் போகலை, நம்ம கோவிலே தான் இருக்கோம். கோவில் மடப்பள்ளி. நம்ம ஐயா அகத்தியரை தரிசிச்சுட்டு வெளில வந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர், சனீஸ்வரன், சுக்கிரன், குரு, காகபுஜண்டர் எல்லாம் இருக்காங்க. இங்கே எல்லோரும் இங்கே வந்து பார்க்கலாம். இது வந்து வில்வ மரம், விருட்சம். வில்வ விருட்சம் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே ஐயா இருக்கார், ஐயா தரிசிக்கலாம். இதில் வந்து ஐயா அகத்தியருக்காக மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட நிறுவனர் இங்கே இருக்காங்க பாருங்க. இவங்க இதோட நிறுவனர். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சிவன் நிறைய செஞ்சுட்ருக்காங்க. பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக 108 சிவன் வைக்கிறதுக்காக உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் தாராளமாக எல்லோரும் வரலாம், வந்து ஒரு இட வணங்கிட்டு போங்க. ஒரு முறை வந்தால் நிச்சயம் மறுமுறை நீங்கள் வருவீங்கன்னு நான் 100% உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு நாள் ஐயா அகத்தியரை பார்க்க வந்தேன். அப்போ தான் இங்கே வந்து அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, எனக்கு டைம் கிடைக்காம தினந்தோறும் வரணும்னு நினைக்கிறேன். சில நாள் வர முடியாமல் போகுது தவிர எனக்கு அவ்வளோ இஷ்டமாயிடுச்சு. இங்கே இந்த பின்னாடி ஒரு கோபுரம் தெரியுதுங்களா, அது வந்து அங்கே நம்ம போவோம். அங்கே தான் இருக்காங்க அம்மா தட்சிணகாளி. கோவில் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி ஒரே இயற்கை, கொஞ்சம் அழகு. இயற்கை அப்படியே தவழும், பசுமை தவழும், அப்படியே காற்று அப்படியே சிலுன்னு அப்படியே அவ்வளோ இதமாக இருக்கும். இதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் தூரத்தில் இந்த கொல்லைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரிங் ரோடு, மன்னார்குடி சுற்றி ரிங் ரோடு வருதுங்க. அது இந்த வழியில் தான் போகுது. ஆனால் இங்கே அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அம்பாள் அவ்வளோ காட்சி தருவாள் தட்சிணகாளி. ஐயா அகத்தியர் நம்ம வேண்டியதெல்லாம் கொடுப்பார், நம்ம நல்ல மனிதனை உருவாக்குவார். ஐயா அகத்தியர் கேட்டதை கொடுக்கக்கூடிய அம்மா தட்சிணகாளி நம்ம கூடவே வருவாங்க. நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்து சொல்லிட்டு போனீங்கன்னா கூடவே வருவாங்க. கூடவே வந்து நம்மளுக்கு வந்து அதை தீர்த்து கொடுக்குறாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க, அவ்வளோ சிரித்த முகத்தோடு இருக்காங்க. இங்கே ரொம்ப நண்பர்கள் டெய்லி நிறைய எனக்கு தெரிஞ்சு இங்கே சில முக்கியமானவர்கள்லாம் வந்து உடல் வந்து ரொம்ப இதாக இருக்கும் பொழுது, இல்லை சோர்வடையும் பொழுதோ, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது இங்கே வர்றாங்க. வந்து நான் தான் வரேன்னு பார்த்தா என்னை போல் நிறைய பேர் வர்றாங்க. இங்கே தான் இருக்காங்க அம்மா தட்சிணகாளி. நான் போய் வணங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கேயும் இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். காற்று, நல்ல காற்று வரும். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, மன கஷ்டம், மன இறுக்கம் இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு போங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, 108 லிங்கம் மேலே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. இங்கே அம்மா ஐயா பரமசிவனுக்கும் அம்பாள் பார்வதிக்கும் உருவம் கொண்ட சிலை உயரமாக வைக்கப்பட்டு அந்த மறைக்கப்பட்டிருக்கு, துணிகள் மறைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் வேலை முடிஞ்சோன்னு செஞ்சுருவாங்க. இவங்க தான் ஐயா நிறுவனர். அங்கே பார்த்தாங்களா, தலை மட்டும்தான் தெரிஞ்சிங்களா, அவங்க தான் ஏற்பாடு பண்ணி வசூல் பண்ணி செஞ்சிகிட்ருக்காங்க. சிவன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, அது பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பயங்கரம் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் ஐயா அகத்தியருக்காக கட்டப்பட்டு இருக்கிற மண்டபம். இது வேலை முடியணும், தை மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் வேண்டிப்போம். எல்லோரும் முடிஞ்ச உதவி செய்வோம். பணமோ பொருளோ நேரங்களோ, கொஞ்சம் நேரம் வந்து கூட ஹெல்ப் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இங்கே வந்து அம்மா தட்சிணகாளிக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு யாகம் பண்ணுவாங்க. நீங்கள் நிச்சயம் வந்து கலந்துங்க. உங்கள் மேலே உள்ள போட்டி, பொறாமைகள், எதிர்ப்பு, உங்கள் மீது நடக்கக்கூடிய ஏவல்கள், கண் திருஷ்டி, இவை எல்லாம் நீங்கும். அதனால் இங்கே வந்து ஒரு முறை அம்பாளை வணங்குங்க. அப்படி உங்களுக்கு நேரம் கிடைத்தா அமாவாசை அன்று வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே தான் இருக்காங்க அம்பாள். நான் அம்மாவை காமிக்க மாட்டேன், நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படி தான் ஒரு நாள் யதார்த்தமாக இங்கே வந்தேன். நான் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நாள் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோடய சகோதரிக்கு மட்டும் தெரியும். அது இங்கே வந்துட்டு வெளில போகிறேன். எனக்கு அந்த விஷயங்கள் எனக்கு முடித்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சி.